கடைகள்ல சட்டவிரோதமாக வேலைகளுக்கு ஆட்களை வச்சிருந்தா பெரிய அளவிலான தண்ட பணங்களோட அதிக அளவிலான தண்டனைகள் வழங்கப்படும் அப்படின்றது ஹோம் ஆஃபீஸ் மற்றும் போர்டு என்ஃபோர்ஸ்மெண்டால தொடர்ச்சியாக சொல்லப்பட்டு வர ஒரு விஷயம். அப்படி இருந்தாலும் இந்த கடைகள்ல சட்டவிரோதமாக வேலை செய்யறவங்களுக்கு எப்படியான தண்டனைகள் கிடைக்குது அப்படின்றத விட லண்டன்ல ஒரு நல்ல சம்பவம் நடைபெற்றிருக்கு. கடையில இருந்தவரே கடை முதலாளியை காட்டி கொடுத்த ஒரு சம்பவம் நடைபெற்றிருக்கு. வெஸ்ட் லண்டன்ல இருக்கக்கூடிய ஒரு கன்வீனியன்ஸ் ஸ்டோர்ல தொடர்ச்சியாக அங்க வேலை செய்யறவர் கண்காணிக்கப்பட்டிருக்கார். ஹோம் ஆஃபீஸால 2025ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் அளவுல இந்த கண்காணிப்பு நடைபெற்றிருக்கு. உங்களுக்கு தெரியும், 2025ஆம் ஆண்டு நவம்பர் டிசம்பர் கால பகுதிகளில் பல்லாயிரக்கணக்கான இடங்கள்ல இந்த தேடுதல் வேட்டைகள் நடைபெற்றிருந்தது. அதுல குறிப்பாக கன்வீனியன்ஸ் ஸ்டோர், கார் வாஷ் பண்ற இடங்கள், சலூன்கள் போன்ற இடங்கள்ல சட்டவிரோதமானவர்கள் வேலை செய்கிறாங்க அப்படின்ற தகவல்கள் ஹோம் ஆஃபீஸுக்கு கிடைத்திருந்தது. சட்டவிரோதம் அப்படின்னும் போது அசைலம் கோரிக்கையாளர்கள் அல்லது ஒர்க் ரைட்ஸ் இல்லாதவர்கள், படகுல பிரித்தானியாவுக்கு வந்திருந்தவர்கள், குறிப்பிட்ட மனுத்தியாலத்தை விட அதிகமாக வேலை செய்யறவங்க இதுல தேடுதலுக்கு உட்படுத்தப்பட்டிருந்தாங்க. இதன் போது வெஸ்ட் லண்டன்ல இருக்கிற ஒரு கன்வீனியன்ஸ் ஸ்டோர் டார்கெட் பண்ணப்பட்டிருக்கு. அந்த கன்வீனியன்ஸ் ஸ்டோர்ல வேலை செய்யற ஒருவர் கண்காணிக்கப்பட்டிருக்கார். கண்காணிக்கப்பட்டதுக்கு பிறகு இவரிடம் விசாரணைகள் நடத்தப்பட்டிருக்கு. இந்த விசாரணைகள்ல முதல் கட்டத்துல இவர் தவறான பொய்யான தகவல்களை இந்த போர்டு என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃபீஸர்ஸுக்கு வழங்கியிருக்கார். அவருடைய பேர்ல இருந்து அவர் என்ன வேலை செஞ்சுட்டு இருக்கார், அவருடைய ஒர்க் ரைட்ஸ் என்ன அப்படின்ற பல பொய்யான தகவல்களை இவர் வழங்கியிருக்கார். தகவல் வழங்கப்பட்டது பிறகு இது மேலும் ஆராய்ச்சி செய்யப்பட்டிருக்கு. இந்த ஆராய்வுகள்ல கிடைத்த ஒரு திடுக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, இவர் அசைலம் கோரிக்கையை முன்வைத்து இந்த அசைலம் கோரிக்கை நிராகரிக்கப்பட்டிருக்கு. நிராகரிக்கப்பட்ட பிறகு இந்த கடையில இவர் வேலை செஞ்சுட்டு இருந்திருக்கார் அப்படின்ற ஒரு தகவல் அதிகாரிகளுக்கு கிடைக்குது. இதற்கு பிறகு ஒரு வார்னிங் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த வார்னிங்கையும் தொடர்ந்து இவர் தொடர்ச்சியாக வேலை செய்த காரணத்தினால இவர் கைது செய்யப்பட்டு விசாரிக்கப்பட்ட போது இவருக்கு ஒர்க் ரைட்ஸ் எதுவுமே கிடையாது. அதே நேரம் இந்த கடையில இவர் பல மணி நேரங்கள் வேலை செஞ்சிருக்காரு அப்படின்ற ஒரு தகவலை போர்டு என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் அறிஞ்சிக்கிறாங்க. இந்த சந்தர்ப்பத்துல குறிப்பிட்ட நபர் என்ன செஞ்சிருந்தார் அப்படின்னா, இந்த கடை முதலாளி எனக்கு சரியான சம்பளம் வழங்கல, இவர் என்ன ஒரு அடிமை மாதிரி வேலை வாங்கினார் அப்படின்ற ஒரு தகவலை சொல்லியிருக்காங்க. லண்டனை பொறுத்தவரையில 11 பவுண்ட்களுக்கு மேல மினிமம் வேஜ் இருக்கும் போது கேஷ் இன் ஹேண்ட் முறையில இவருக்கு 8 பவுண்ட்கள் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு தகவல் விசாரணைகள்ல இருந்து தெரிய வந்திருந்தது. இவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, எனக்கு மனுத்தியாலத்துக்கு 6 பவுண்ட்கள் மட்டும்தான் வழங்குகிறார் அப்படின்ற ஒரு தகவலை சொல்லியிருந்தார். இது சம்பந்தமாக கடை முதலாளியிடம் விசாரித்த போது அந்த கடை முதலாளி சொல்லியிருக்கார், இல்ல நான் 11 பவுண்ட்கள் இல்லாட்டியும் 8 பவுண்ட்கள் இவருக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஆனா 8 பவுண்ட்களும் மினிமம் வேஜ்ல வராது, கேஷ் இன் ஹேண்ட்ல வழங்கப்பட்டிருக்கு. இவருக்கான டாக்ஸ் என்ஐ எதுவுமே பே பண்ணல, இவருக்கான ஒர்க் ரைட்ஸும் இல்லை அப்படின்ற காரணத்தினால இந்த கடைக்கு மிகப்பெரிய அளவிலான ஒரு தண்ட பணம் அறவிடப்பட்டிருக்கு. இந்த தண்ட பணத்தை கேட்டீங்க அப்படின்னா ஷாக் ஆயிருவீங்க. 40,000 பவுண்ட்ஸ் வரையில இவருக்கு தண்டம் அறவிடப்பட்டிருக்கு. பிரித்தானியா முழுவதும் உள்ள பல கடைகளையும் இப்படியான தேடுதல்கள்ல போர்டு என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் ஈடுபட்டு வராங்க. நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோல சொல்லி இருந்தோம், இதுல குறைவான மனுத்தியாலங்கள் வேலை செய்யறவங்க எப்போ இந்த ஆஃபீஸர்ஸ் வந்தாலும் இப்பதான் நான் வேலை செஞ்சுட்டு இருக்கேன், இது என்னுடைய ஒர்க் ஹவர்ஸ் அப்படின்னு சொல்ற பட்சத்துல அந்த கடைகள்ல இருக்கக்கூடிய சிசிடிவிகள் ஆராயப்பட்டு இவர் எத்தனை மனுத்தியாலங்கள் வேலை செய்யறார் அப்படின்றது தேடப்படுவதாகவும் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது. இதுல சுவாரஸ்யமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த கடையினுடைய லைசன்ஸ் கேன்சல் செய்யப்படல. கவுன்சில் கிட்ட இது பற்றி கேட்டபோது கவுன்சில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த கடையினுடைய லைசன்ஸை கேன்சல் செய்யறது இதுல ஒரு ஹாஷான பனிஷ்மெண்டா இருக்கும். இதற்கான புதிய நடைமுறைகள் இப்போ அந்த கடைக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இனிவரும் காலங்களில் வேலைக்கு ஆட்களை அமர்த்தும் போது இவங்களுக்கான சரியான சம்பளம் வழங்கப்பட வேண்டும், இவர்களுக்கான ரைட் டு ஒர்க் செக் பண்ணப்பட வேண்டும் அப்படின்ற பல நிபந்தனைகளோடு இந்த லைசன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. லைசன்ஸ்ல எந்த விதமான மாற்றங்களும் கொண்டு வரப்படல. ஆனா 40,000 பவுண்ட்ஸ் இப்போ தண்ட பணம் செலுத்தணும். தொடர்ச்சியாக இந்த தவறுகளை விடுவாங்களா இருந்தா இது இதை விட அதிகமான ஒரு கன்சீக்வன்ஸை கொண்டு வரும் அப்படின்ற ஒரு தகவல் வெளியிடப்படுகிறது. அண்மையில ஒரு விளம்பரம் பார்த்திருந்தேன். இந்த விளம்பரம் இலங்கையிலிருந்து செய்யப்பட்ட ஒரு விளம்பரம். யூகேக்கு ஸ்டூடெண்ட்ஸ் அனுப்புறோம், ஸ்டூடெண்ட்ஸ் அனுப்பினோம் அப்படின்னா வெறும் 10 லட்சத்துல யூகேல போய் நீங்க படிக்கலாம், உங்களுக்கான வேலைகள் கிடைக்கும், பார்ட் டைம் வேலைகளும் கிடைக்கும் அப்படின்ற ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்திருந்தேன். இந்த அட்வர்டைஸ்மெண்ட்ல நிறையவே நம்பிக்கை தார மாதிரியாக சொல்லியிருந்தாங்க. பல விஷயங்களை பத்தி பேசியிருந்தாங்க. 10 லட்சம் அப்படின்றது விசா ஃபீஸ் இல்ல, IHS இல்ல, ஒரு டிக்கெட்டுக்கு கூட போதாது அப்படின்ற பட்சத்துல இப்படியான பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து இந்த மக்கள் வரவழைக்கப்படுறாங்க. இவங்களுக்கு கொடுக்கப்படுற இன்னும் ஒரு மிக முக்கியமான வாக்குறுதி என்ன அப்படின்னா, இந்த கடைகள்ல, தமிழ் கடைகள்ல இல்ல கேஷ் இன் ஹேண்ட்ல நிறைய வேலைகள் எடுக்கலாம், அதுல வேலை செஞ்சோம் அப்படின்னா கோர்ஸ் ஃபீஸை கட்டலாம், இங்க வாழலாம் அப்படின்ற மாதிரியான பொய்யான பல வாக்குறுதிகள் கொடுக்கப்படுகிறது. இந்த மாதிரியான செய்திகள் வரும்போது இதுல இருக்கக்கூடிய சீரியஸ்னஸ் என்ன, இதுல இருக்கக்கூடிய ஆபத்துகள் என்ன அப்படின்றத உணரக்கூடியதா இருக்கு. யூகேனுடைய அரசாங்கம் இப்போ தீவிரமாக இந்த சட்டவிரோத பணியாளர்களை தேடி வர காரணத்தினால
வெளிநாடுகள்ல இருந்து வாரவங்களுக்கு ரெஜிஸ்டர்டான வேலைகள்ல, அதுவும் குறிப்பாக ஸ்டூடெண்ட்ஸா வராங்க அப்படின்னா ரெஜிஸ்டர்டா 20 மணித்தியாலங்கள் வேலை செய்யறதுக்கான அனுமதி மட்டும்தான் இருக்கு. இப்படியான போலியான முகவர்களிட ஏமாறாதீங்க அப்படின்றத தாழ்மையா இந்த வீடியோல நான் கேட்டுக்கொள்றேன். இந்த வீடியோவை நீங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் யாராவது யூகே வாரத்துக்கு ட்ரை பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நிச்சயமா அது அவங்களுக்கு ஒரு உபயோகமான வீடியோவாக இருக்கும். ஏன்னா இப்படியான பொய்யான வாக்குறுதிகளால வாரத்தில் இருக்கிற சிக்கல்ல பெரிய ஒரு சிக்கல். இதுல ஆரம்பத்துல 10 லட்சம் மட்டும் இருந்தா நீங்க யூகே போகலாம் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லப்படுது இல்லையா? இவங்க இந்த ஏஜென்ட்ஸை தொடர்பு கொள்ளும் போது இந்த ஏஜென்ட்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஓகே 10 லட்சத்தை கொடுத்ததுக்கு பிறகு இன்னும் அதிகமாகும் அப்படின்ற பட்சத்துல இவங்களுக்கு செலவு ரெட்டிப்பா 3 மடங்கா 4 மடங்கா ஆகிடுது. ஒரு கட்டத்துல ஒரு அளவுக்கு பணத்தை இழந்துட்டோம் அப்படின்ற ஒரு காரணத்தினால மேலும் கடன்களை வாங்கி இருக்கக்கூடிய சொத்துக்களை வித்து சேமிப்பு எல்லாத்தையும் முடிச்சு யூகேக்கு வார ஒரு கனவோட வந்து இறங்குறாங்க. இப்படி வந்து இறங்கினாலும் வேலை எடுக்கிறது அப்படின்றது எவ்வளவு கஷ்டமா இருக்குன்றத உணர்த்துற ஒரு செய்தியாக இந்த செய்தி பார்க்கப்படுது. அதுலயும் இன்னொரு விளம்பரத்துல நீங்க யூகே போய் பார்ட் டைம் ஒர்க் பண்ணி அதுல இருந்து சம்பாரிச்சு நீங்களும் வாழ்ந்து கோர்ஸ் ஃபீஸையும் கட்டி நாட்டுக்கும் பணம் அனுப்பலாம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாங்க. யூகேல இருக்கிறவங்களுக்கு தான் இதனுடைய உண்மைத்தன்மை தெரியும். இது எந்த அளவு தூரம் சாத்தியம் அப்படின்றத நீங்க கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரியான வீடியோக்கள் பார்க்கிறவங்களுக்கு அந்த கமெண்டினுடைய உண்மைத்தன்மையை பார்த்தாலே இதுல இருக்கக்கூடிய ரிஸ்க் என்ன அப்படின்றது அவங்களுக்கு புரியும். யூகேல அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் குறையுது அப்படின்ற ஒரு செய்தி அண்மையில பார்க்கக்கூடியதாக இருந்தது. நான் சொன்ன இந்த விளம்பரத்துல அதுவும் ஹைலைட் பண்ணப்பட்டிருந்தது. அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் யூகேல குறைஞ்சிருக்கு, அதனால நீங்க யூகே போனீங்கன்னா உங்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் அப்படின்ற மாதிரியாக இது விளம்பரப்படுத்தப்பட்டிருந்தது. ஆனா உண்மையிலேயே என்ன நடந்துச்சு அப்படின்னா, சிக்கா இருக்கிறவங்க இல்ல வேலைகளுக்கு போகாதவங்க, நாட்டை விட்டு வெளியேறியவங்க இல்ல அரசாங்க அனுமதியோட வேலைகள் செய்யாம இருக்கிறவங்களுடைய எண்ணிக்கையை இந்த தரவுல இருந்து யூகே அரசாங்கம் நீக்கி இருந்தது. இப்படியான பெருமளவிலான மக்களுடைய பெயர்கள் நீக்கப்பட்ட காரணத்தினால இப்போ அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் யூகேல குறைவாக காணப்படுது. அதனால வேலை கிடைக்கும் அப்படின்ற ஒரு பொருள் கிடையாது. இந்த வேலை கிடைக்கும் அப்படின்றத விட இதுல மிக முக்கியமான ஒரு விஷயமாக 2027ஆம் ஆண்டளவுல 2,50,000 பேர் வரையில யூகேல வேலை வாய்ப்புகளை இழப்பாங்க அப்படின்ற ஒரு தரவு வெளியிடப்பட்டிருக்கு. இது கார்டியன் பத்திரிகையில வெளியிடப்பட்ட ஒரு உத்தியோகபூர்வமான செய்தியாக வெளியிடப்பட்டிருக்கு. இந்த ஆண்டு மாத்திரம் 60,000க்கும் மேற்பட்டவர்களுக்கு வேலைகள்ல சிக்கல் ஏற்பட்டிருக்கு, இவர்களுடைய வேலைகள் பறிபோயிருக்கு அப்படின்ற ஒரு தகவலும் வெளியிடப்பட்டிருக்கு. ஸோ யூகேக்கு ஒருத்தவங்க வரப்போறாங்க அப்படின்னா சரியா பிளான் பண்ண வேண்டிய ஒரு அவசியம் இருக்கு. யூகேல இப்போ இருக்கிறவங்களுக்கும் இல்ல வியாபாரம் செய்பவங்களுக்கும் இந்த செய்தி ஒரு பாடமாக இருக்கும். ரொம்பவே அவதானமாக இருக்க வேண்டியதா இருக்கு. ஏன் அப்படின்னா 40,000 பவுண்ட்ஸ் வரையில தண்ட பணம் வரவுறது மட்டும் இல்லாம குறிப்பிட்டவங்க நாடு கடத்தப்படுவாங்க, இவங்க நாட்டுக்கு அனுப்பப்படுவாங்க அப்படின்றதும் இதுல இருக்கக்கூடிய ஒரு பெரும் ரிஸ்காக பார்க்கப்படுகிறது. ஓவர்சீஸ் டொமஸ்டிக் ஒர்க்கர்ஸா இருக்கிற இந்த நானி, வீட்டை பார்த்துக்கிறவங்க, இப்படியான வேலையாளர்கள்ல 16,000க்கும் அதிகமானவர்கள் இப்போ எம்பிக்களை தொடர்பு கொண்டு அவர்களுடைய ஒரு கஷ்டத்தை சொல்லியிருக்காங்க. இந்த கஷ்டம் என்ன அப்படின்னா, இவர்கள் ஸ்லேவரியாக நடத்தப்படுகிறார்கள், அடிமைத்தனத்தோடு நடத்தப்படுகிறாங்க. 2022ஆம் ஆண்டுக்கு முதல்ல இருந்த ஒரு சட்டம் இப்போ கிடையாது. இப்போ இவங்களுக்கான விசாக்கள் 6 மாதங்கள் மட்டும்தான் வழங்கப்படுது. இதை ரினியூ பண்றது அப்படின்றதும் சாத்தியமில்லாத விஷயங்களா இருக்கு. ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய நாடுகளைச் சேர்ந்தவர்கள் இதுல வெகுவாக பாதிக்கப்பட்டிருக்கிறதாகவும், இப்படியான ஒரு நிலைமை மாற்றப்பட்டு இந்த ஒர்க் விசாக்களை எக்ஸ்டெண்டபிள் ஒர்க் விசாவாகவும் வேலைகளுக்குள்ள மாறக்கூடிய ஒரு சுதந்திரமும் வேண்டும் அப்படின்ற ஒரு கோஷம் இப்போ எழுப்பப்பட்டிருக்கு. 16,000க்கும் அதிகமான ஒர்க்கர்ஸினால இது எழுப்பப்பட்டிருக்கிறதுனால இது குறித்து அரசாங்கம் ஒரு மாற்றத்தை கொண்டு வரலாம் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு முன்வைக்கப்படுது. ஸ்கில் ஒர்க்கர்ஸாக யூகேல இருக்கிறவங்களுக்கும் இவங்களுக்கான COS இல்லாம வேலைகள் மாறக்கூடிய ஒரு சுதந்திரம் வேணும் அப்படின்ற ஒரு உரிமை கோரலும் இப்போது அரசாங்கத்திற்கு கேட்கப்பட்டிருக்கு. இதுவும் கன்சிடர் பண்ணப்படலாம் அப்படின்ற ஒரு தகவல் ஊடகங்கள்ல வெளியிடப்படுகிறது. COS என்ற விஷயத்தால எம்ப்ளாயர் டைடா இருக்கிறதுனால பல எம்ப்ளாயிகள் எக்ஸ்ப்ளாய்ட் செய்யப்படுகிறார்கள் அப்படின்ற தரவுகளுக்கு அமைய இந்த ஒரு கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருக்கு. லேபர் யூனியன்கள்ல மிக பிரதானமான லேபர் யூனியனாக இருக்கிற யூனிசன் இதனை சார்ந்து அரசாங்கத்திடம் ஒரு கோரிக்கை முன்வைத்திருக்கிறதும் இதுல குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒரு விஷயம். சட்டவிரோதமாக படகுகள் மூலம் பிரித்தானியாவுக்கு வரதை கட்டுப்படுத்துறதுக்காக 660 மில்லியன் பவுண்ட் செலவில் பிரான்ஸோடு பிரித்தானியா ஒரு ஒப்பந்தத்தை போட்டிருக்காங்க. இந்த பணம் முற்றுமுழுதாக பிரான்ஸுக்கு வழங்கப்பட மாட்டாது. பிரான்ஸ் இந்த சட்டவிரோத பயணங்களை எப்படி தடுக்குது அப்படின்றத பொறுத்து தவணை முறையாக இந்த பணம் வழங்கப்பட இருக்கு. இதுல முதல் தடவையாக யூகே கொஞ்சம் வன்முறையை பாவிக்க போகுது. இந்த போலீசாருக்கு தடியடி நடத்துவதற்கும் அனுமதி அளிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. பல சமயங்கள்ல கடல் மார்க்கமாக சட்டவிரோதமாக பிரித்தானியாவுக்குள்ள வரவங்க இந்த போர்டர் போர்ஸுக்கு அஞ்சுறது இல்லை, இந்த போர்டர் போர்ஸினுடைய பேச்சை கேட்கறது இல்லை அப்படின்ற பட்சத்துல இவர்கள் மீது வன்முறையை பிரயோகிப்பதற்கான ஒரு அனுமதியும் வழங்கப்பட்டிருக்கிறது.
இந்த வீடியோவை முழுசா பார்த்துருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். தொடர்ச்சியா பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்களோடையும் இந்த சேனல் மற்றும் வீடியோவை பகிர்ந்து கொள்ளுங்க. இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் சுவாரஸ்யமான புதிய தகவல்கள் செய்திகளோடு உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.